கமல் அவர்களுக்கு 3 தகப்பனார்கள். உண்மையை சொல்லணும்னு சொன்னால், அவங்க வச்சுருக்கிற பணம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் பணம் வச்சுக்கல அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு உண்மை. ஆனால் சொல்லிதான் ஆகணும், வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு பணம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு காரணம் எப்படி இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்க போகிறாரு, எப்படி சம்பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய கோபம் நீங்கள் 10% தான் பார்த்துருக்கீங்க, நான் 100% பார்த்துருக்கேன். அதுக்காகத்தான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பேன். என்னுடைய நண்பர் கமல் அவர்களுக்கு 3 தகப்பனார்கள். முதல் தகப்பனார் பயாலஜிக்கல் தகப்பனார். அவரை வளர்த்தவர் சாரு அண்ணா. அவரை ஆளாக்கினவர் சந்திரஹாசன் அவர்கள். நான் அவரை ஒரு 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன். சாரு அண்ணாவோட எனக்கு நிறைய பழக்கம் இருக்குது, நிறைய பழகியிருக்கேன். சந்திரஹாசன் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும்னு சொன்னால், பொருளாதாரத்தில் ஃபைனான்ஷியலி இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்களை கம்பேர் பண்ணால் கூட, அவங்க வச்சுருக்கிற பணம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் பணம் வச்சுக்கல அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு உண்மை. ஆனால் சொல்லிதான் ஆகணும், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அதை பற்றி ஒரு மனசே வைக்கலை, அதை பற்றி ஒரு கவலையே படலை. இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு பணம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு காரணம் சந்திரஹாசன் அவர்கள். இனிமே எப்படி இருக்கிற பணத்தை காப்பாற்றிக்க போகிறாரு, எப்படி சம்பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய கோபம் நீங்கள் 10% தான் பார்த்துருக்கீங்க, நான் 100% பார்த்துருக்கேன். அதுக்காகத்தான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பேன். அவரை சமாதானப்படுத்துறது, கொஞ்சம் அன்பாக சொல்கிறது சாரு அண்ணா, அதட்டி சொல்கிறது சந்திரண்ணா. அவங்க இல்லை. இப்போது அது எல்லாத்தையும் அவரை எப்படி சமாளிப்பாருங்கிறது தான் இப்போ எல்லா பொறுப்பும் சாரு அண்ணா மேலே தான் இருக்குது. அவர் நல்லா இன்னும் உடம்பை பார்த்துக்கிட்டு அவருக்கு பக்கபலமாக இன்னும் இருக்கணும். ரவி சாருக்கு அனந்து அவரை பற்றி எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, கமல் தான் சொல்லியிருப்பார். பாலச்சந்தர் சார், அனந்து, சாரு அண்ணா, சந்திரஹாசன், இந்த 4 பேர் தான் கமலுடைய உயிர்கள். 3 பேர் இல்லை. பட் அவங்க ஆத்மா எப்போவும் அவர் கூட இருக்கும். நாம் எல்லாம் இருக்கோம். கமல் அவருடைய ஆத்மா சாந்தி அடைக்கணும். நன்றி, வணக்கம்.